நிறைய பேருக்கு முடிய ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்லர்ல போய் ஹேர் ஸ்ட்ரைட்னிங்லாம் பண்ணுவாங்க. பார்லர்ல போய் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஷார்ட் ஹேருக்கு ஒரு ரேட், லாங் ஹேருக்கு ஒரு ரேட்னு சில பேரால அஃபோர்ட் பண்ண முடியாத அளவுக்கு அந்த ரேட் எல்லாமே இருக்கும். ஆனா அப்படியே ஸ்ட்ரைட்னிங் பண்ணியும் அதனுடைய எஃபெக்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய முடியல மேக்ஸிமம் 1 இயர் இல்ல 1.5 இயர் அவ்வளவுதான் இருக்கும். மேலும் பல விஷயங்கள்ல கேர் பண்ணணும். அதுக்கு எக்ஸ்ட்ராவா யூஸ் பண்ண சொல்லி அந்த கிரீம் இந்த கிரீம்னு வாங்க வேண்டியிருக்கும். பட் இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் இல்லாம, எஃபோர்ட்டும் இல்லாம, முக்கியமா செலவில்லாம வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சு சிம்பிளா முடிய எப்படி நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ரெமெடிக்கு நம்ம யூஸ் பண்ண போற இன்கிரீடியன்ட் எல்லாமே ரொம்பவே ஈஸியா கிடைக்கக்கூடிய இன்கிரீடியன்ட் தான். நீங்க கஷ்டப்படவே தேவையில்ல. முதலாவது அரிசி. 4 டேபிள் ஸ்பூன் அரிசியை எடுத்துக்கோங்க. இதுல 2 கப் தண்ணிய ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி உங்க முடி நீளத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஷார்ட் ஹேர் இருந்தா 2 ஸ்பூன் போதும். இல்ல கொஞ்சம் நீளமா இருந்தா 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுல 2 கப் தண்ணியை ஊத்தி அரிசிய நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அரிசி உங்க முடிக்கு ரொம்பவே ஹெல்தியானது. அந்த வேக வச்ச அரிசி தண்ணியை கூட நீங்க வேஸ்ட் பண்ணவே தேவையில்லை. அதையும் இந்த ரெமெடி பண்ண நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த தண்ணி உங்க ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்பவே நல்லது. அதிக நியூட்ரியன்ஸும் இருக்கு. வேக வச்சு எடுத்த இந்த அரிசிய கொஞ்சம் சில்லுன்னு ஆனதும் ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கோங்க. இந்த அரிசி டேமேஜ்டு ஹேர் அண்ட் ஹேர் ஃபாலுக்கு ரொம்பவே நல்லது. முடி கொட்டுதலை குறைக்கும். உங்க முடிய நல்லா ஸ்மூத்தாக்கும், சில்கியாக்கும், நல்லா ஸ்ட்ராங்காவும் வைக்க உதவும். பொதுவாவே அரிசி ட்ரை அண்ட் ஃப்ரிஸி ஹேருக்கு ஒரு நல்ல இன்கிரீடியன்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ரெமெடியால உங்க ஹேர் நல்லா ஸ்மூத்தா அண்ட் சில்கியாவும் மாறும். ஜார்ல இருக்கிற இந்த அரிசி கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மெல்டட் பட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆலிவ் ஆயில், கோகோனட் ஆயில் இத கூட நீங்க யூஸ் பண்ணலாம். பட் பட்டர் பாத்துக்கிட்டீங்கன்னா உங்க முடியில நல்ல ஸ்மூத்னஸையும் நரிஷ்மெண்ட்டையும் அதிகப்படுத்தும், மாய்ஸ்சரா கொடுக்கும். மேலும் ட்ரை அண்ட் ஃப்ரிஸி ஹேர் இதை ஸ்ட்ரெயிட் பண்றதுக்கு இந்த மெல்டட் பட்டர் ஒரு நல்ல இன்கிரீடியன்ட் கூட சொல்லலாம். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கார்ன் ஸ்டார்ச். இந்த கார்ன் ஸ்டார்ச் உங்க முடிய ரிப்பேர் பண்றதுக்கும் மாய்ஸ்சர் பண்றதுக்கும் ஒரு நல்ல இன்கிரீடியன்ட். இந்த கார்ன் ஸ்டார்ச் உங்க முடிய ஸ்ட்ரைட்டன் பண்றதுக்கும் ஒரு கிரேட்டான ரெமெடின்னு கூட சொல்லலாம். அடுத்து 1 ஸ்பூன் காய்ந்த தேங்காய் பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க இதுக்கு பதிலா ஃப்ரெஷ்ஷான தேங்காயையும் பவுடர் மாதிரி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் பவுடரும் உங்க முடிக்கு நல்ல ஷைன் கொடுக்கும். உங்க முடிய வேர்ல இருந்து நல்லா நரிஷ் பண்ணும். அது மட்டும் இல்ல நல்லா சில்கியாவும் வைக்க உதவும். கூடவே 1 ஸ்பூன் தயிரை ஆட் பண்ணி நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த ஃப்ரெஷ் ரெமெடிய உங்க முடியில அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்றதுக்கு முன்னாடி முடிய நல்லா நீட்டா சிக்க இல்லாம பாத்துக்கோங்க. முடியில கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன லேயரா எடுத்து நல்லா மண்டையில இருந்து முடி நுனி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிட்டு 2 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விடுங்க. அப்புறமா ஒரு நல்ல ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேரை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு வாஷ்லயே நல்லா விசிபிளான சூப்பரான ரிசல்ட்டை நீங்க பார்க்கலாம். இந்த சூப்பரான ஹோம் மேட் ரெமெடிய நீங்க 2 இல்ல 3 வாரத்துக்கு ஒரு முறை தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. உங்க ஹேர் சூப்பரா ஷைனியா சில்கியா நல்லாவே ஸ்ட்ரெயிட்டாவே மாறும். சோ வியூவர்ஸ், இந்த ஹோம்மேட் நேச்சுரல் ஹேர் ஸ்ட்ரைட்னர் ரெமெடியை யூஸ் பண்ணி பாருங்க. இதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஹெல்த் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.